ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் சந்தோஷ். நம்ம இன்றைக்கி வழக்கம் போல் கேம் ப்ளே வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். சரி, வந்திருக்குறோம். ஐயோ, இன்ட்ரோவே செம்ம பயங்கரமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இன்றைக்கி ஒரு சிறப்பான முடிவில் இருக்கிறேன். இவன் ஸ்டார்டிங்லேயே கண்டமேனி எஸ்பிஎஸ் ட்ராப் ஆகிறான். ஓகே விடுங்க, பாயிட்டு சொல்லி தரல. லேக் ஆகிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி லேக் ஆகிறான். என்ன பண்ணுறது தம்பி? முதல்ல இந்த ரூட்டை கண்டுபிடிப்பா. அப்படி ஒரு ரைட் எடுப்பா. சூப்பர்ப்பா. மறுபடியும் ஒரு லெஃப்ட் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 3 2 1 லெஃப்ட் எடுத்துட்டோன்னா இன்றைக்கி மார்க்கெட் இருக்குது. நம்ம விரைந்து போகலாம் மார்க்கெட்டுக்கு. என்னன்னு தெரியல, வேகமாக போகலாம். ஸோ இன்றைக்கி ஏன் முஸ்டாங் கலெக்ஷன் எடுக்கிறான்னா இவன் முஸ்டாங்கே கொடுத்து தொலைக்க மாட்டேங்கிறான். அநியாயம் பண்ணுறான் இந்த மார்க்கெட்காரன். மனசாட்சின்னு இவனுக்கெல்லாம் எதோ இருக்கணும். அதுங்கிறது அப்படி என்ன சொல்கிறது, இல்லை விட்டுருங்க, சொல்ல தெரில. மனசாட்சியே இல்லைங்க பாருங்கள். நெகட்டிவ் ஸ்கூப்பாக கொடுக்குறான். தெகிட்ட தேடி மிட்டாய் கொடுத்து சாவடிக்கிறது கூட கேள்விப்பட்டிருக்கேன்டாடி. அந்த மாதிரி தான் பண்ணிட்டுக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் தெகிட்ட தேடி மிட்டாய் கொடுக்குற மாதிரி நெகட்டிவ் ஸ்கூப்பாக கொடுக்குறான். அதனால் நம்ம இன்றைக்கி என்ன முடிவு எடுக்கிறோம்னா, ஓகே இருங்க, ஃபெராரி வாங்கிடலாம். அக்கா ஃபெராரிக்கா ஓகேக்கா, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. என் ரேட் என்ன தெரியுமா? 3 லட்சம்க்கா. நீங்கள் 3,33,000 எவ்வளோ கேட்குறீங்க சம்திங். ஓகேவா? ஓகே, நான் அழுதுட்டு ஐயோ, நான் பாட்டுக்கு டைலாக் சொல்லி முடிவுறதுக்குலாம் அவங்களே போட்டாங்க. தம்பி நீ போதும்பா அவ்வளோலான்னு பேசினது. நாங்கப்பா நீங்கள் போதும்பா, நீங்கள் ரொம்ப பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். இன்னும் எங்கள் காரை கொடுத்துட்றேன், நீங்கள் ஒன்றும் பேசாதீங்கன்ட்டாங்க. ஸோ ஓகே போச்சு. 1,30,000 ஒரு ரேட் இல்லை. வந்துடுறேன். இதுக்கு மேலே சல்லி காசுலாம் குறையாது. ஓகே. ஓ என்னாச்சு, வரலையா? சரி, போயிட்டு போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு எப்படி சொல்லுங்கள். ஓகே 1,40,000 கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கூட வரலாம். எப்படி வந்துட்டா, சூப்பர். அவ்வளோதான் டீல், அவ்வளோதான். அடுத்து எந்த கார் வாங்குவோம்? இவன் வேறு டவுக்கு போக மாட்டான். இந்த அம்பாசிஸ்டர் கார்லாம் ஒரு டப்பா கார், டொக்கு கார் நான் இவன் வாங்கிட்டு கிடப்பாங்க. அங்கே ஒரு போர்ச் இருக்குது, அதே வாங்குவோம். இந்த தம்பிட்டே இவனுங்க ஒருத்தனுங்க, இவனுங்க நிமிஷம் தாங்க முடியல. என்னடா மொட்டையா, எப்படி இருக்க? ஓகே, ஒரே டீலு 2,30,000 வந்தானா பேசிக்கலாம். டே தம்பி, டே என்னடா? ஓகே வந்துடுச்சு, அவ்வளோதான் ஆஃபர். சூப்பர். வாங்க நம்ம நெகட்டிவ் ஸ்கோப் வாங்குவோமா? ஐயோ இன்னொரு 13 MPSா? சூப்பர் தம்பி, அருமை தம்பி. ஏன் இப்படியே ட்ராப் ஆகிறான்? ஸ்டார்டிங்லலாம் கரெக்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தான். 93,000 ஒரே 80,000 ஓகேனா சொல்லு. அவ்வளோதான், சூப்பர். 6 MPSல ஓடிட்டுருக்குது. இது யார் கார்? இது நெகட்டிவ் ஸ்கோப் நம்ம கார் தானே அது? சூப்பர் கைஸ். ஓகே வாங்க, நம்ம நெகட்டிவ் ஸ்கோப்பாக தள்ளிட்டு போயிடுவோம். பேக் ஃப்ரண்ட்டு. ஃபைனலி நம்ம இன்றைக்கி ஒரு வழியாக என்ன சொல்கிறது, நம்ம இன்றைக்கி சரி விடுங்க, சால தெரில. இதுதான் தட்டு. ஞாபகம் இருந்துச்சு, முஸ்டாங். ஸோ என் ஃபேவரட் கார் பேர் டக்குன்னு மறந்துடுது கைஸ். ஐயோ ஓகே, இன்றைக்கி ஃபைனலி நம்ம முஸ்டாங் செல் பண்ண போகிறோம். எல்லாம் ஜாலியாக இருந்துக்கோங்க. சும்மா முஸ்டாங்கு கிட்டத்தட்ட எத்தனாவது பார்ட்டில் சொன்னது அது டக்குன்னு ஞாபகம் தொலை மாட்டேங்குது. 7வது பார்ட்டில், இப்படி 7வது பார்ட்டில் நான் ஸ்டார்ட் பண்ண முஸ்டாங்க. இப்போ நம்ம 11 கிட்டத்தட்ட 4 பார்ட்டாக அந்த முஸ்டாங் நான் வச்சுருக்கிறேன். அவ்வளோதான், 4 பார்ட். நானும் ரொம்ப பார்ட் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, பார்த்தா 4 பார்ட் தான். ஓகே, இதை விட்டு தம்ப்நெயில் கொண்டு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். தம்பி இதை க்ளீன் பண்ணுப்பா. நம்ம இன்டர்ஃபேஸ் மட்டும் க்ளீன் பண்ணுப்பா. டக்குன்னு தம்ப்நெயிலுக்கு ஒரு ஃபோட்டோ மட்டும் பிடிச்சிக்கிறேன் இந்த பக்கம். சூப்பர் தம்பி. தம்ப்நெயிலுக்கு ஒரு ஃபோட்டோ பிடிக்கிறதுக்கோசரம் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது கைஸ். ஓகே தம்பி பார்த்துப்பா.
ஒய்லட் மாதிரியே தெரிஞ்சு இது ப்ளூ கலர். இந்த வீடியோ எண்டுக்குள்ளே ஓகே. ஸோ வாடா ஒவ்வொரு வீடியோலையும் மாற்ற வேண்டியதாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டில் எடுத்துப்போம். ஓகே ஃபைனலி எடுத்தாச்சு. நெகட்டிவ் ஸ்கூப்பை தூக்கி ரிப்பேரில் விட்டுட்டு நம்ம மொத்தமாக செல் போட போகிறோம். என்ன கார் அது உள்ளே இருக்குது? ஆடி காரா? எங்கள் ஆடி கார் உள்ளே இருக்குது. தம்பி ஆடி நீ வாம்மா, ஆடி நீ வாடி, ரைமிங்க பாருங்க. ஆடி நீ வாடி, போடி போடா. டி கேவலமாக லேக் ஆகிறான் ஃப்ரெண்ட்ஸ். இவன் 33 வந்துச்சா? இந்த 30க்கு மேலே வந்தாலே நல்லா தான் இருக்குது. அது கீழே போனாலே தக்க பாருங்க லேக் ஆகுது. 60 வந்துச்சுன்னா அப்படியே பட்ரி ஸ்மூத்தாக இருக்குது. எதுக்கு இப்போ இப்படி லேக் ஆகிறானே தெரிய மாட்டேங்குது கருமத்தை. ஐயோ ஆஃபீஸ் க்ளோஸ்லேயே இருக்குதா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த ட்ராமா ரெட் கலர் முஸ்டாங் எடுத்துப்போம். ரெட்டு கலர் அப்படியே நைஸாக சும்மா இந்த ஒவ்வொரு முஸ்டாங்கையும் நிறுத்ததுக்குள்ளே தம்பி டேமேஜ் இருக்கும்பா. இதுக்கு நம்ம தான் முட்டுன்னு முட்டியிருப்போமே. தம்பி டேமேஜ் எல்லாம் இருக்குதுப்பா இதுக்கு. பாப்பா நீ அப்படியே போதும்பா. சொல்லியிருந்தேன், நல்ல வேலை ஞாபகம் வந்துச்சு. காரில் என்ன குறை இருக்குது? டேமேஜ் இருக்குது சொல்லலை. நம்மளாச்சும் டேமேஜ் இல்லாமல் வச்சுக்கிறதாச்சு. இருங்க இதை அப்படியே நிறுத்திடுறா. இன்றைக்கி ஐ திங்க் இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுக்கு போன வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருந்துச்சு. பார்த்துப்போம். நான் நீங்கள் சீக்கிரமாக முடிக்கணும்னா இதெல்லாம் கட் பண்ணிடணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இல்லை எல்லாமே உங்களுக்கு தெரியணுன்றதுக்கோசரமாக போடு. இருங்க இங்கே வா. சூப்பராக இப்போ ஏறி குதிக்க முடியல. நம்மளோட எத்தனை வருஷத்து கனவு சொல்லுங்கள். நம்மளோட எத்தனை வருஷத்து கனவு கைஸ் இது. கார் மேலே ஏறுறது இன்றைக்கி நிறைவேறிடுச்சு. அப்படி தாண்டா அப்பா. இந்த முஸ்டங்குக்கே மொத்த ரிப்பேர் பண்ணுற இடம் சரியாக போயிடும் போல். நம்ம இதை அப்படியே ரிப்பேர் பண்ணி தரடா. ஐயோ இப்படியெல்லாம் ஹேங் ஆகாதீங்கடா கர்மம் பிடிச்சவனுங்களா. வாங்க நம்ம அடுத்து இந்த ஒயிட்டு வா. இந்த என்ன 11வது வீடியோவா? ஒரு 15க்குள்ளேயே நம்மள்ட்ட நிறைய கார் வந்துடும். ஏன்னா நெகட்டிவ் ஸ்கூப்பெல்லாம் அடிக்கடி கிடைக்கிற கார். ஒரு ப்ராப்ளமும் இல்லை. மைக்கிலுக்கு ஆடாடி அப்படியே கொஞ்சம் முன்னாடி போ. இப்படி நின்றுங்க. சூப்பர் தம்பி. முன்னெல்லாம் முஸ்டாங் நிறைய கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் முஸ்டாங் கிடைக்கிறது இல்லை. நான்லாம் முஸ்டாங் பார்த்தே கிட்டத்தட்ட 2-3 வீடியோ ஆகிடுச்சு. 2 வீடியோ இருக்கும். 2 வீடியோவா? பொங்கல் செல்லையும் முஸ்டாங் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது? 36,000 ரூபா ரிப்பேருக்கு. அப்படியே வெளிலவா, பேக்கோ. இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அந்த இடத்துல நிறுத்திட்டு சீக்கிரம் நெகட்டிவ் இதை கொஞ்சம் அவங்களுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் பண்ணிடுறேன். ஏன்னா அப்படியே போயிட்டுருக்கோம். இந்த வீடியோவை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடலாமா? நாயை போ. ஜஸ்ட்டு மிஸ் பண்ணித்தரோடா பக்கிப்பையில். இவன்ட்டெல்லாம் ஒரு குப்பை நமக்கு சொல்கிறேன் பாஸ். நீங்கள் வெட்டியாக தானே பாஸ் இருக்கீங்க, ஒரு பேர் எடுத்து போடுங்களா பாஸ் அப்படின்லாம். நம்மளோட கார் இங்கே இருக்குது. போச்செல்லாம் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இதுக்கு என்ன கேடு? சூப்பர். நான் பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. இந்த கார் நம்ம ஒயிட் அப்படியே இருக்கட்டும் கைஸ் இருக்கட்டும். இந்த ஒயிட் அப்படியே இருக்கட்டும். இதெல்லாம் பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. நம்ம அடுத்த இதுக்கு மஞ்சள் அடிப்போம். இப்போ சூப்பராக ட்ரிஃப்ட் ஆகுறீங்க. எல்லாம் பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. செம்ம தம்பி, செம்மையாக பண்ணுறீங்க நீங்கள். சும்மா செம்மையாக ட்ரிஃப்ட் அடிக்கிறீங்க.
ஸோ இப்படி வாப்பா, பேக் வாப்பா. அது ஏன் தெரியுமா ஒட்டுக்க முஸ்டாங் எடுக்கல, நிறுத்துறதுக்கு கரெக்டாக இருக்கும், அதுக்கோசரம் தான். இப்போ பாருங்களேன், கரெக்டாக போகுதா? ஸ்டாப். டான் 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 டான். தம்பி தம்பி தம்பி, வாங்கப்பா வாங்கப்பா, இருங்கப்பா. ஏதோ முஸ்டாங் இருக்காங்க. நோ ப்ராப்ளமா, இப்போ வந்துடுன்றேன். தம்பி எப்படி திருப்பப்பா, இதை இப்படி வாப்பா. சூப்பர்ப்பா. டக்குன்னு அந்த காரை எடுப்பா. மாற்றி மாற்றி வந்துட்டா வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இவன்ட்டையும் வேலை கொடுக்கலாம். பயம் பயமாக இருக்குது கைஸ். அதுதான் దాని ఒకటి కళ్ళు వస్తుంది, అది సొలబారి అత్త కలుగుతుందా, సొలబారి అత్త కలుగుతుంది, కలుస్తుందా జియోదా అవిసిన దోస్తా దోస్ நீங்கள் அப்பா குளிக்கிறாரு నేను தூக்கிஸ்தா. தேர் இஸ் நோ ப்ராப்ளம், இந்த காரில் ஒரு ப்ராப்ளமும் இல்லைடா அப்படின்னா இங்கேயே இருக்கட்டும் கைஸ். நீ எப்படியே அந்த காரை பார்த்துக்கிட்டே இரு. ஸோ ரொம்ப திட்டானா அப்புறம் ஏதாவது சதி வேலை பார்த்துட்டு போகிறான். ஓப்பா தம்பி, நீ வாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் பேக் வா, பேக் பேக் பேக். தம்பி 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 போடு, மெட்டாலிக் அதுக்கு மட்டும்தான் அடித்தார். அச்சோ, எந்த காருக்குடா டேமேஜ் ஆச்சு? ஆகலை. சூப்பர். இதுக்கு 1% தானே போயிட்டு போகுது. நான் லோ டேமேஜெல்லாம் இதுக்கு தான்டா வாங்கினதே. என்னடா பண்ணுறீங்க நீங்கள், போங்கடா. இப்போ பாருங்களேன், நான் இந்த முஸ்டாங்கெல்லாம் செல் போட்ட வாட்டி ஒருத்தன் வருவான், அண்ணே முஸ்டாங் வாங்கிக்கோனே அப்படின்னு. என்ன பண்ணுறது இவனுங்களா? மார்க்கெட் மார்க்கெட் மார்க்கெட். எல்லாம் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம், போச்சு அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போ நெகட்டிவ் ஸ்கூப் ஸ்டார்டிங்கே நம்மள்கிட்ட 3 நெகட்டிவ் ஸ்கூப் வந்திருக்கு. சீக்கிரம். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். போடு, டாப் ஸ்பீடு தொட்டுட்டான். தம்பி இதுக்கு ஏதாவது ரிப்பேர் இருக்குதா பாரு, பார்த்தாலே தெரியுது ரிப்பேர் இருக்குன்னு. என்ன பண்ண, ரிப்பேருக்கு போயிடு. பேக். நம்ம ராத்திரி நேரத்தில் எந்த வித வேலையும் செய்ய வேண்டாம். அப்பொழுது தான் இந்த வீடியோக்குள்ளே நமக்கு இன்னொரு முஸ்டாங் கூட கிடைக்கும். மோஸ்ட்லி டேவை ஸ்கிப் பண்ணிடலாம். 12 மணி ஆனாலே நம்ம டேவை நிறுத்திடணும். ஓகே கைஸ், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டே வருது. சப்போஸ் இந்த வீடியோவிலே ஒரு நிறைய விஷயங்கள் நடந்துருச்சுன்னா அதுக்கு தான் சொல்கிறேன். இது எங்கேயே இருந்துட்டு போகுது. ஆடி கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். தம்பி நிறுத்துப்பா, தம்பி வாப்பா, நீ வாப்பா. டியூனிங் எல்லாம் நான் காருக்கு பண்ணணும். இன்றைக்கி பண்ணுறது போங்க கைஸ். ஓகே கைஸ், வாங்க வாங்க நம்ம போகலாம். போன வீட்டில் இந்த இடத்துல நிசான் ஜிடிஆர்லாம் வந்துருந்துச்சு, எல்லாம் கிளம்பி போயிட்டோம் போல. தம்பி 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 இப்படி வெளியெல்லாம் போகாதீங்கடா, போய் தொலையாதீங்கடா. ராவடி பண்ணுறானுங்க கைஸ். எனக்கு தெரிஞ்சு பழைய ஆடிக்காரே நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் சொல்லுங்கள், பழைய கலர் நல்லா இருந்துச்சா இல்லை இந்த கலர் நல்லா இருந்துச்சான்னு. ஐயோப்பா, நல்ல வேலை. எந்த பக்கம்டா என் வீடு எங்கடா? கேஸ், என் வீடு தேடுறதே ஒரு பொழப்பாயிடுச்சு கடைசியில். தம்பி சீக்கிரம்பா, சீக்கிரம் சீக்கிரம். ஓகே, கிடச்சிருச்சு நம்ம வீடு. நம்ம வீடு. தூங்குடா தூங்கு.
ஓகே, இன்றைக்கி 7,50,000 நஷ்டத்திலேயே போயிருக்கு. போகட்டும். இந்த போதிலும் இன்றைக்கி நம்ம முஸ்டாங் கண்டிப்பாக செல் போட்டே ஆகணும். ஓகேவா கைஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வழியாக இன்றைக்கி என்ன இருக்குது? இன்றைக்கி ஒன்றுமே இல்லை. ஒரு வழியாக இன்றைக்கி ஒன்றுமே இல்லை. நான் ஒரு வழியாக இன்றைக்கி மார்க்கெட் இந்த மாதிரி கொடுப்பான்னு நினச்சி ஒரு வழியாக இருந்தேன். கடைசியில் அவன் ஒரு வழி பண்ணி விட்டான். சைக். ஓகே, நம்ம எங்கே போகலாம்? மார்க்கெட். நெகட்டிவ் ஸ்கூப் எங்கே தம்பி? நெகட்டிவ் ஸ்கூப்பே இல்லையா? ஃபைனலி இப்போ இருக்கிற எல்லாம் நெகட்டிவ் ஸ்கூப்பையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே அங்கே வச்சுருக்குறோம். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே வாங்க நம்ம இந்த ப்ராடக்டில் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, டேமேஜ் இருக்குதுன்னா நம்ம ரிப்பேர் பண்ணுறதுக்கு விட்டு தான் ஆகணும். டட்ஸ் நாட் மேட்டர். ஒரு காலத்தில் ஃபெராரி என்னோடய பர்சனல் காராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆடியாக மாறிச்சு. இப்போ வந்துட்டு ஏதோ புது கார் இருக்குது. அது பேர் கூட தெரில, என்ன பிரச்சனைன்னு தெரில. ஓகே, அது பேர் தெரில. ஓகே தாங்க நிற்கிது பாருங்க, அதுதான். ஆனால் இப்போவும் நம்மள்ட்ட அந்த அதே ஆடி கார் இருக்குது. அந்த ஆடி காரை செல் பண்ணிடலாம் அப்படின்றது ஒரு நினைப்பில் இருந்தேன். அதுக்கு நான் இப்போ கலரு மாற்றினேன். ஓகே வாங்க அப்படியே சல்லுன்னு போயிட்டு ஐயோ பிரேக் 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 அடித்து விட்டு சொருனாண்டா அப்படின்ற மாதிரி விட்டு சொருவி இருக்கிறேன். தம்பி வாங்கப்பா. ஓகே, இங்கே ஒரு முஸ்டாங் இருக்குது. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நிப்பாட்டிப்போம். அங்கே ஓகே நெகட்டிவ் ஸ்கூப் தான் இருக்குது. ஓகே தம்பி, இது பண்ணிட்டியாப்பா ரிப்பேர்? நீயே விளங்குமாடா. இப்போ தான் ஒரு ரிப்பேரே பண்ண போகிறான். இந்த தம்பி என்ன பிரச்சனைன்னு பார்ப்போமா அப்படியே? ஓகே தம்பி, அருமையான கண்டிஷனில் இருக்காப்புல. வாங்க தம்பி நம்ம போவோமா? அப்படியே எனக்கு ஒரே அந்த இடத்துல பெயிண்டிங்கில் இருக்கா காரில் கார் இருக்குன்னு நினச்சேன். ஆமாம் ஆமாம் 3 நெகட்டிவ் ஸ்கூப் தான். சாரி, நான் இதை ஒழித்துக்கிறேன். ஐயோ ஓகே, அவன் பண்ணிட்டுக்கிறான். போயிட்டு போது நம்ம இதை நம்ம இடத்துக்கு கூப்பிட்டு போய்டுவோம். நம்ம முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெகா சேலு தாண்டி இறங்கடா. இன்றைக்கி வந்துட்டு ஒரு மாபெரும் மெகா சேலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது முஸ்டாங் வாரம். இந்த வாரம் முஸ்டாங் வாரம் அப்படின்னு சொல்லி ஒரு பிக்கெஸ்ட்டு மெகா சேல் பண்ணிகிட்ருக்குறோம். காரணம் நம்மள்ட்ட இருக்கிற எல்லா முஸ்டாங், இந்த எல்லா முஸ்டாக்கையும் சேர்த்து எனக்கு ஒரு 2 லட்சம் வந்துச்சுன்னா கூட ஓகே. 2 லட்சம் வந்துடும், சாலிடாக 2 லட்சம் வந்துடும். 4 முஸ்டாங் இருக்குது. ஓகே, அந்த குப்பை தொட்டி பக்கத்தில் அப்படின்னு நிறுத்துவோம். ஓகே, நிறுத்துறதுக்கு பல கஷ்டப்பட்டேன், அதெல்லாம் உங்களுக்கு காட்டலாம். ஓகே, ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த கடைசி குப்பையை நான் தான் எடுக்கணும். இந்த பரதேசியை எடுத்து தொலைய மாட்டோம். எல்லாம் வந்து வாட்ச் இருக்குதுங்க பாருங்கள் எனக்குன்னு, இப்படி தான் சொல்லணும். ஓகே இருங்க இங்கே ஒரு நிமிஷம் இருங்க. அப்படியே மார்க்கெட்டுக்கு போயிடுவோம். எங்கே தம்பி மார்க்கெட்டு? இங்கே இருக்குது. ஓகே எல்லாமே கொண்டு வந்தாச்சு. அந்த சேவால்கிட்ட வாங்கி என்ன பண்ணுறது? சித்தாப்பூ நம்மளை ஏமாற்றி போட்டாங்க சித்தாப்பூ அப்படின்னு சொல்லணுன்னு தான் ஆசை. அதான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே வாங்க நம்ம அப்படியே என்னது அந்த கேஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவோம். போயிட்டு மிச்சம் இடத்த கண்டினியூ பண்ணிங்களா? ஐயோ இப்படி ட்ரிஃப்ட் அடிக்காதீங்க தம்பி. இப்படி அடிச்சிங்கன்னா என்ன பண்ணுவேன் நான்? சொல்லுங்கள். நிறுத்துப்பா தம்பி. இதுக்கு என்ன கலர் அடிக்கிறேன் நீங்கள்? வழக்கம் போல் இந்த கலரை அடித்து கொடுப்பா. ஓகே நைஸ், சூப்பராக அருமையான ஒரு கலர். ஓகே இவன் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பேசுகிறா பார்க்குறான். வேணாம் அவனை இங்கேயே இருக்கட்டும். அப்புறம் இவன் வேறு ஏதாவது கார் பெயிண்ட் அடிக்க வச்சுப்பான். தம்பி ஃபெராரி எடுப்போமா? 3, 2, 1 ரஸ். சும்மா சவுண்டாக பாருங்க, சவுண்டாக பாரு. போங்க போயிட்டே இருங்க. இருங்க அப்படியே போயிட்டே இருந்தால் முட்டிக்க வேண்டியது தான். தம்பி நெகட்டிவ் ஸ்கூப்பை வாப்பா. ஐயோ இவன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ராகி தொலைகிறதுக்கு இப்படி பண்ணுகிறான். நம்ம இந்த நெகட்டிவ் ஸ்கூப்புக்கு அழகா சிறப்பாக தரமாக ரெட் கலர் அடிக்க போகிறோம். ரெட் கலர். ஏன் இப்போ நிறுத்திட்டேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை தான், அந்த போஸ்ட் எடுக்க தான். தம்பி போர்ச்சு வாப்பா, நீ அப்படியே பேக் வாப்பா. பேக் போதும். இவன் பேர் என்ன? நெகட்டிவ் ஸ்கோப். என்னடா பேர்? பென்ஸுன்னு வைங்களா. ஓகே ஏதோ ஒரு ஆகட்டும். தம்பி இறங்குப்பா. இப்போ அண்ணன்ட்ட வேலை சொன்னோம்னா செஞ்சு போடாப்புல. ரெட்டு தான்ப்பா. அப்படி தான்ப்பா, சும்மா அருமையாக இருக்குது தம்பி. இந்த கடைசியில் வந்து பார்ப்போமா? அதுவும் அதே அருமை தான் தம்பி. அடிச்சு விடு. நைஸ்.
இப்போ நம்ம அதை அந்த இடத்துல போய் நிறுத்திடுவோம். இதுக்கு ஒரு வாட்டி இங்கே சொல்கிறேன். ஓகே, இதே நல்லா தான் இருக்குது கலர். டெஸ்ட்டு பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்றும் நினச்சிக்காதீங்க. இப்போ இதையும் அற்புதமாக அதே இடத்துல நிறுத்திட்டு கண்டினியூ பண்ணுறேன். பர்ஃபெக்ட். முஸ்டாங்கு அது எப்படி சொல்கிறது, நல்லா பெருசாக இருக்கிறதுனால 4 காருக்கு மேலே நிறுத்த முடியல. இதே இந்த நெகட்டிவ் ஸ்கூப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, என்ன சொல்கிறது டக்குன்னு வர மாட்டேங்குது. சின்னதாக இருக்கனால 5-6 கூட நிறுத்த முடியும். ஓகே தம்பி, போதும்பா வேலை பார்த்தது. அண்ணன் ஃபெராரி காரோட வரணும் தம்பி. தம்பி சொல்லிட்டோம்னா என்ன தம்பி நீங்கள் பண்ணுறீங்க? அண்ணன் வந்துட்டார்னா அப்படியே காரை எடுத்துடுறத. ஐயோ என்னடா நீங்கள் முன்னாடி பின்னாடி போச்சு சாவடிக்கிறீங்க. அதை பேசுப்பா தம்பி. இது நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணத்தில் அடியுங்கப்பா இப்படி டேமேஜாக இருக்குது இது. இப்போ எனக்கு என்ன ஒரு யோசனை, நம்ம 12 மணி வரைக்குமே வச்சு பண்ணிட்டு செல் போட வேண்டிய காரை தான் முடிச்சிட்டாங்க. நம்ம 12 மணி வரைக்கும் வேலை செய்வோம், அதுக்கப்புறம் தூங்கிடுவோம். அப்போ தான் டக்குன்னு டே ஸ்கிப் ஆகும். அப்போ தான் வந்துட்டு எப்படி சொல்கிறது, நம்ம கார் வச்சுக்கிட்டு அதில் போகிறேன் எல்லாம் ஒன்று பண்ணுவோம். இதை அப்படி ஒன்று பண்ணுவான். என்ன பண்ணலான்னா எப்படி சொல்கிறது, டக்குன்னு வாயில் வர மாட்டேங்குது. சரி விடுங்க, இதை வீட்டுக்கே கொண்டு போயிடுவோமா? இல்லை இந்த இடத்துல நிறுத்திடுவோம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். வீட்டில் நிறுத்தி நான் என்ன பண்ண போகிறேன். ஓகே, இங்கேருந்து அப்படியே போவோம். ஓகே, இப்போ பிளான் புரியும்னு நினைக்கிறேன். அப்போ தான் நமக்கு அடுத்தடுத்து சீக்கிரம் இது மார்க்கெட் வரும். முஸ்டாங்க. ஓகே, நம்ம இன்றைக்கி ஏழ்மையாக கண்டெய்னர்லேயே தூங்கிடுவோம். என்ன பண்ணுறது? ஓகே, இப்போ நீங்கள் வந்துட்டு ஆக்ஷன் தான், டஸ் நாட் மேட்டரு. ஓகே, நம்ம இதை வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கே தெரியுமில்ல, ஏன்னா சொல்லிக்கிட்டு இருந்தாலும் சொல்கிறேன். நம்ம இதை ஆஃபீஸுக்கு கொண்டு போக போகிறோம். சரி, இன்றைக்கி மார்க்கெட் இருக்குன்னு நினச்சேன். ஓகே வாங்க, எல்லாத்தையும் செல் போடுவோம். இது வாங்குறாடி டவுல்லடாடி வாடகைப்பா. டிடிடி வெளில வர மாட்டேங்குதுடாப்பா. பில்ஸ் எல்லாம் வந்திருக்கா? ஓகே, கார் செல்றா. போர்ச்சு நெகட்டிவ் ஸ்கூப் லாடு முடிச்சிட்டாங்க. எவ்வளோ வாங்கியிருக்கேன்? 45,000 ரூபாயா? எல்லா காருமே 1 லட்ச ரூபாடா. வேணாம், வாங்கிடுவானுங்க. 3 லட்ச ரூபாடா. என்னோடய எத்தனை நாள் எந்த காய்ச்சல் இருந்தாலும் 3 லட்ச ரூபா தான். எம்மா அந்நிய ரேட்டாக இருக்குது. 3,22,000 காரை நான் 3 லட்சத்துக்கு செல் பண்ணிட்டு கேட்டேன். அடுத்து நாட் பார்சல் இது. இது 35,000. இதையும் நான் 3 லட்சம்டா ஆல்ரெடி. இதுவும் 3 லட்ச ரூபாடா. 3 லட்ச ரூபா அவ்வளோதான். 3 லட்ச ரூபாடா. எல்லா கார்ஸும் செல் போட்டோமா? இங்கே இருக்கான் பாப்பா. 30,000 காரையும் நான் 3 லட்சத்துக்கு தான் சேல் பண்ணுவேன். முட்டா பசங்களா, 14 சேல்ரா. வாங்கடா இப்போ வாங்கடா தம்பிங்களா, சீக்கிரம்டா. உங்களுக்கு டக்குன்னு போய் போரிச்சு கொண்டு வந்துடுறேன். கஸ்டமர் ஆஃபீஸா? எப்பட்றா நான் வரத்துக்குள்ளேயே எல்லாம் வந்துடுவீங்களாடா? ஓகே, இன்றைக்கி ஒரு 30 லட்ச ரூபா இருக்குது. ஸ்டார்டிங்கில் 37 இருந்துச்சு. நம்மளுடைய BMW சீரீஸ் இனிதே தொடங்குகிறது. ஃபைனலி BMWலாம் நான் 10 வாட்டி தான்டா செல் பண்ணுவேன். மொதல் இடம் இருக்குமான்னு தெரியல. 6 நிறுத்துறதுக்கு இடம் இருக்கும், எனக்கே தெரியும். 10 எப்படி நிறுத்தி நான் செல் போட போகிறேன்னு தெரியல. கருமத்தை இந்த ஆஃபீஸையும் பெருசாக்கி தொலைக்க முடியல. ஏற்கடா நடுவில் 3. சார், நான் இந்த காரை 3 லட்சம் போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ வாங்கிக்கிறீங்க? 43,000 ரூபாயா? தம்பி இப்படிலாம் ரேட்டுக்கெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க. இருங்க தம்பி. அடேங்கப்பா, இந்த ப்ளூ கலர் காருக்கு தான் எத்தனை பேர் வரீங்க? நீங்கள் என்னக்கா பண்ணுறீங்க? சரி, நீங்கள் என்னக்கா பண்ணுறீங்க? 50,000மா சார்? தம்பி கட்டுப்படி ஆகாது. ஒரு 60 முடிச்சு போமா? 60,000 வரேட்டி இல்லைன்னா சொல்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சு. பாடி லேக் ஆகாதுங்கடா கர்மம் முடிச்சவனுங்களா. இவனா ஒரே ஒரு காருக்கு வந்துருக்கேன்டா கராடி. மெட்டாலிக்கெல்லாம் அடிச்சிருக்கான்டா. 35,000 ரூபா காரி 43,000 சொல்கிறான். போகுது. ஒரு 55,000 கொடுறாடி.
ஆனால் 1,00,000 வரும்னு நினச்சேன் கைஸ். இல்லை சரிடா ஒரு 50 கொடுறா. ஐயோ இந்த காருக்கு தானே பார்க்குறேண்ணா. யாருங்க கைஸ் நீங்கள் ஒன்றுங்க? நான் இந்த ரெட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒயிட்டு தான் போயிருக்குது. ரெட்டு அப்போ எவ்வளோ? 30,000 ரெட்டு. எவ்வளோ சொல்கிறான்? 45,000. இவன் கண்டிப்பாக 60,000. நீ மேடம் போயிட்டீங்களா? போய் தொலைங்க. இங்கே மேடம் இருக்காங்க. மேடம் நீங்கள் எவ்வளோ சொல்கிறீங்க? ஒரு 70 பிடிச்சி போமா? 47 மேடம். இப்போ கம்மியாக கேட்குறீங்களே மேடம். இங்கே ஒரு மேடம் இருக்கு, இவங்கக்கிட்ட பேசுவோம். எங்கே மேடம் தூணுக்கிட்டே இருக்கிறீங்க நீங்கள்? 51,000 மேடம். அவ்வளோ வராது மேடம். ஒரு 65 முடிச்சு போவேன். வரமாட்டான்னு நினைக்கிறேன். சரி மேடம் ஒரு 62 வாங்க. வந்துடுவா. அண்ணா வரமாட்டாளாம். சரி பெட்டிக்காரி ஒரு 60 ரூபா. 60,000. ஐயோ மேடம் போய் வைத்தியக்காரின்னு வந்துருச்சு. இதெல்லாம் காரே வாங்காது. பேசாமல் கிளம்பிடு. டே நீ அவன்கிட்டே பேசிக்கிறேன்டா. நாங்கள் 51,000 கேட்குறா, 60,000 வரமாட்டாளா? என்ன நியாயம் இது? நீடா 60,000டா ஒரே டீல்ரா. சரிடா ஒரு 58 போடுறா. போயிட்டு போகுது. அவ்வளோதான்டா. சும்மா பேரம் பேசிக்கிட்டு இத்தனை பேர் கிளம்பிட்டீங்களா? அவ்வளோ மார்க்கெட்டடா. ஃபைனலி இந்த எங்க கைஸ் நான் 5 முடிச்சிட்டாங்கன்னு சொல்லி போட்டுடலாம். தூங்கிட்டு வந்துடுறேன். இன்றைக்காச்சும் மார்க்கெட் இருக்குதான்னு நான் பார்க்கணும். வேறு ஒன்றும் இல்லை கைஸ். நீங்கள் சப்போஸ் இன்றைக்காச்சும் கிடச்சிச்சின்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி 1,68,000 ப்ராஃபிட்டு. நான் ஒரு 2 லட்சம் ப்ராஃபிட் சம்பாதிச்சா நல்லாயிருக்கும். ஓகே இன்றைக்கி மார்க்கெட் இருக்குது. அங்கே நம்ம எங்கடா இப்பா 23 FPS கருமம் முடித்தவனுங்களா? போடு. ஆடி கார்லாம் வந்துருக்குது. நெக்கட்டேஸ்கோப்பு 2 வந்துருக்குது. போடு நைஸ். அட மனசாட்சி இல்லாத பயலுங்களா காய்ஸ். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றுமே மார்க்கெட் இல்லை. வந்ததுக்கு இந்த ஆடி தேப்போம். பா 450 வச்சுக்கம்மா. 4,50,000 ஒரே அடி. அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்து இந்த ஆடி. பா இதுவும் அதே அடியில் தான். 4,25 சொல்கிறான். 4,50,000. அவ்வளோதான் முடிஞ்சா. இது என்ன கார்? இது நெக்கட்டேஸ்கோப் தானே தம்பி? நெக்கட்டேஸ்கோப்பே தான். 89 சொல்கிறியா? நான் ஒரு 75க்கு வரேனே. அவ்வளோதான் கைஸ். பாப்பா முட்டா நீங்கள் மார்க்கெட்டே நம்ம மார்க்கெட் ஆக்கி விட்டுருவோம் போல். 2,69,000 சொல்கிறியா? 2,20,000 ஒரே அடியில் என்ன சொல்கிறேன்? அவ்வளோதான். எங்கே கைஸ் லைனாக காசு வாங்கிக்கிட்டே இருக்கிறேன். ஓகே இது நம்ம காரா? இது இருங்க. ஆமாம் நம்ம காரே தான். சூப்பர். அந்த அம்பா சிஸ்டர் இதுவும் வாங்கலாம். இது என்ன கார் இது? இந்த கேம்லேயே இப்போ தான் நான் புதுசாக பார்க்குறேன். டாகி சேர். இந்த காராக இது பின்னாடி பார்த்துருந்தேன்னா. ஓகே இங்கே நெக்கட்டேஸ்கோப்லாம் இருக்குன்னா நான் ஏன் எடுத்துக்காமல் இருக்கேன்? எங்கடா ஏறுற சிம்பிளே காட்ட மாட்டேங்குது. யார் மற்ற இந்த காரம்? ஓ இங்கே இருக்காங்க. சாரி கை தானே பார்த்தேன். ஏண்டா காரு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிட்டு என்னடா வியாபாரம் உனக்கு? அது சரி கைஸ் கொஞ்ச நேரத்தில் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டேன் நான். எங்கடா 10 MPSல ஓடிட்டு இருக்குதுடே கருமத்தை. காரு காட்டுங்கடா கருமம் முடித்தவனுங்களா? சரி சீக்கிரம் இந்த தொட்டு கிளம்பலாம் காய்ஸ். இவனுங்க என்னன்னா இப்படி FPS ட்ராப் ஆகிறானுங்க இவனுங்க. இது சீக்கிரம் எல்லா காரையும் வெளில நிறுத்திடுறேன். ஏன்னா அப்புறம் காரே வந்து தொலைய மாட்டேங்குது. சீக்கிரம்டா முஸ்டாங் இந்த வீடியோவில் செல் பண்ணிட்டு வீடியோ என் பண்ணணும்டா. ஓகே இந்த ஒரே வீடியோவில் நமக்கு 4 கிடச்சிருக்குது.
இது என்ன 11வது வீடியோவா? அப்போ டக்குனே முடிஞ்சிடும் கேஸ். ஏன்னா நெகட்டிவ் ஸ்கூப் தான் டக்கு டக்குன்னு கிடைக்கிது. ஒரு ஆடியெல்லாம் 2 கார் கிடச்சிருக்குது. மனசாட்சியெல்லாம் வந்துறீங்களா? இப்போ போக மாட்டானுங்க அவனுங்க. நான் இந்த இடத்துல கார் வாங்கிட்டு இருக்கேன்ல, அப்போ வந்துட்டு யாரும் போக மாட்டானுங்க. நான் அந்த இடத்துக்கு வருவேண்ணா, அப்போ வந்து நான் ஒரு நல்ல ரேட்டு கேட்பானா, நான் ஓகே சொல்கிற ஒரு செகண்ட் முன்னாடி கிளம்பிடுவானா. நீங்கள் வேணால் பாருங்கள், அதான் பண்ணுவானுங்க அவனுங்க. அப்பா இன்றைக்கி மார்க்கெட்டே நம்ம மார்க்கெட்டுன்ற மாதிரி இருக்குது. அந்த 2 காரையும் வாங்கலாம், அது இன்னும் அவ்வளோ பெரிய கார் இல்லை, அதுதான் விட்டுட்டேன். ஐயோ அடித்து சொல்லிவிட்டேன். இன்றைக்கி ஒரு வீடியோவில் 5 சூப்பர். அப்படியே அந்த முஸ்டாங்கி செல்லிங் போட்டுட்டேன், இதையும் அப்படியே கலெக்ட் பண்ணிட்டேன், அதை அப்படியே சேர்த்து வச்சிட வேண்டியதுதான். சூப்பர். வாப்பா தம்பி, சீக்கிரம்பா. திரும்படா வாடா அடிச்சு நோதுரா, ஸ்பீடாக அடிச்சு நோதுரா. சூப்பரான ஆட்டோமேட்டிக் எல்லாமே. தம்பி இப்படிதான் தம்பி. பறகுறாங்க வண்டி, சும்மா பறக்குதே. ஐயோ கிழிஞ்சிடுச்சே. ஒன்றுமே இல்லையா? சீக்கிரம்டா. ஃபெராரி ஏதோ விட்ட மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். ஃபெராரி விட்டனா, ஏமாற்றி போட்டானோ? மைக்கில் இன்னொன்று தான் கைஸ், ஏமாற்றி போட்டான்னு சொல்லுங்கள் கைஸ் ப்ளீஸ் கைஸ். நானும் எப்படி ரிவ்யூஸ் போட்டு பார்க்க முடியும்? நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். என்ன இந்த பையனை மழை போல் நம்பியிருக்கிறேன். சரிங்களா கைஸ், சொல்லுங்கள். சப்போஸ் இவன் ஏமாத்திருந்தானா, ப்ரோ மைக்கேல் இஸ் சீட்டிங் அப்படின்னு சொல்லுங்கள். 2 வாட்டி ஆணித்தரமாக அடித்து சொல்லுங்கள், மைக்கேல் இஸ் சீட்டிங். கூட இது சொல்கிறது 1 லட்சத்துக்கு மேலே போல். இது 52,000. அப்பா என்னடா மஞ்சள் கலரில் அடித்தா இத்தனை பேராடா? 52,000 போதா? சூப்பர். 48 கிளம்பு. நீ எதுக்கெல்லாம் கார் வாங்க வர? நீ அது கரெக்டு தான். 22,000 காரை அவங்க கரெக்டாக டபுள் 9க்கு மேலே கேட்குறாங்க. நீங்கள் கிளம்பு, நான் இந்த அக்கா கிட்டே ஒத்துக்கிறேன். அக்காக்கா நீங்கள் நில்லுங்கக்கா, அவங்கள நம்பி எல்லாத்தையும் கிளம்புன்ட்டேன் வேறு. நான் 52 அக்கா இதாங்க்கா 62 முடிச்சு போங்க. ஒரு 10,000 அதிகமாக கொடுங்க. என்ன குறைஞ்சா ஆகிடுவீங்க? ஓகே டீல் ஆகிடும். அப்படியா? சரிக்கா ஒரு 60,000க்கா ரவுண்டாக முடிச்சு போங்க. என்ன சொல்கிறீங்க? சூப்பர் கைஸ். இது வேறு செல் பண்ணணுமா? ஓகே, இந்த வீடியோவில் இது செல் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோ என் பண்ணிக்கிறேன். அது கலெக்ஷன் அப்படியே உங்களுக்கு ஒரு 8 காட்டிட்டேன். 1,40,000 இது 5 லட்சம் போடும். அநியாயம் ரேட்டுக்கு தான் இப்போ நான் இந்த காலத்தில் யார் நியாயமாக இருக்கிறான்? தம்பி நியாயமாக இருந்தேன்னா ஒன்றும் கிடைக்காது. அப்படியே எல்லா காரையும் விற்று வந்துருச்சு ஒரு வழியாக. ஒரு 2,10,000 வந்துச்சு. 1,68,000 வந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த 3 காரும். இந்த கார் எவ்வளோ போச்சு? 60. பாருங்க, 2,12,000. ஓகே, அப்ராக்சிமேட்டாக இந்த 100 இதெல்லாம் நான் கனெக்ட் பண்ணல. கனெக்ட் பண்ணாமல் 2,00,000 எவ்வளோ சொல்கிறது? 12,000. சீக்கிரம் ரெடிடா. ஓகே, பேக் இந்த இப்படிலாம் போனீங்கன்னா எப்படி தம்பி சொல்லுங்கள்? சூப்பர் தம்பி. நின்றுங்கடா நாயே, நில்றா. அவ்வளோதான்டா. சூப்பர். ஒயிட்டு நான் அடிச்சிருக்கேன். ஓகே, இது சூப்பரான கலர். இருங்க, பாலிஷ் போடாமலே இது என்ன கலரில் இருக்குதுன்னு பார்ப்போமா? ஓகே, இப்படியே இருந்துட்டு போகுது. நைஸ். நெகட்டிவ் ஸ்கோப்பில் ஒன்றுத்துக்குமே நம்ம மெட்டாலிக் போடலை. தம்பி இதில் ஏதோ கோளாறு இருக்குன்னு நினைக்கிறேன்.
தம்பி கோளார போடு. இவ்வளோ டேமேஜ் வச்சுக்கிட்டு நான் அப்படியே போயிட்டு நிறுத்துகிறேன். அப்புறம் நீங்கள் கமெண்டில் கழுவி ஊற்றுவீங்க, ப்ரோ இவ்வளோ டேமேஜ் வச்சுக்கிட்டு எப்படி ப்ரோ போய் செல் பண்ணுவீங்க அப்படின்னு. ஓகே திரும்பலாடி ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு 2 டயராக இருக்குது நெக்கா டெலஸ்கோப்புக்கு. சீரியஸ்லி இங்கே பாருங்கள். இப்போ பேக் காட்டுறேன். இங்கே பாருங்கள். இப்போ காட்டினா இங்கே பாருங்கள் 2 டயர் இருக்க தெரியுதா? 2 டயர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பஸ்ஸுக்கெலாம் எப்படி 2 டயர் இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. போயிட்டு பச்சை கலர். அடுத்து இதுக்கு மஞ்சள். சூப்பர். தல்றா. சீக்கிரம்டா இதை ரிப்பேர் பண்ணிடுறேன். நான் தூக்கிட்டு வந்துடுறேன். கஸ்டமர் நம்ம சாரி செல்லுக்கு போட்டிருக்கேன்ல. சரி நான் பாட்டுக்கு போகிறேன். ஸ்டார்ட். இறங்க. சூப்பர். அப்படியே அந்த காருக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு போர்ச்சை செல் பண்ணிட்டேன். அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன். தம்பி இங்கே வாப்பா இப்படி வா இப்படி இப்போ திரும்ப ஐயோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சா? இப்படி சூப்பர் தம்பி. இப்படி வந்தீங்கன்னா இப்படி பேக் வாங்க. இப்படி பேக் வா. இப்படி வாப்பா தம்பி இருவர். ஐயோ சுபா இது ஒரு பிரச்சனை ஆகிடுச்சுடா. இது ஒரு பிரச்சனைடா. கரெக்டாக நிறுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகே இப்போ பேக் வந்தோன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே கரெக்டாக இருக்குதா? கொஞ்சம் நூலிலே இல்லை கேப் இருக்குது. இந்த இடத்துல கார் நிறுத்துனா முடிஞ்சால் சரி. ஓகே தம்பி இந்த பக்கம்ப்பா. எங்கப்பா கார் மற்ற வழி தெரிய மாட்டேங்குது கேஷ். கஸ்டமர் என்ன ஆஃபீஸ் வேறு. ஓகே தம்பி வாங்கப்பா. இவ்வளோ கும்பலா? கிளம்புமாடா. அதில் ஒரு மேடம் மாதிரி கோச்சிட்டு கிளம்புறாங்க. இந்த போர்ச் ஏன் டேமேஜாக இருக்குது? மேடம் டேமேஜாக இருக்கிற எதையும் நான் செல் பண்ண மாட்டேன் மேடம். 2,02,000 சொல்கிறீங்க. இவ்வளோ கம்மியாக வராது மேடம். 60,000க்கு மேலே கேட்குறேங்க. நான் கம்மின்றேன். இது டீலு மேடம். 2,30,000 சொல்கிறீங்களா? நான் 2,50,000 ஆக்கிடுவேன்ட்டேன். 2,60,000 கேட்டு பார்ப்போம். இல்லை வேணாம், ஓவராக பேராசப்பட்டு வரதும் போயிட போகுது. 2,50,000 1,00,000க்கு மேலே ப்ராஃபிட் எடுப்பேன்டா. அவ்வளோதான், போயிடுச்சு. சூப்பர். இப்போ நான் தூங்குவேன். இன்றைக்கி பூரா ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் நான் அங்கே படுத்தேன். மற்றபடி எல்லாமே இங்கே தான் தூங்கிட்டு இருக்கிறேன். 3,10,000 இன்றைக்கி என் பண்ணியிருக்கோம். ஓகே பண்ணியிருக்கோம். ஓகே இன்றைக்கி ஆக்ஷன் தான். ஐயோ நான் நெய்பர்ஹுட்டுக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் நெய்பர்ஹுட்டில் தூங்குவேன்னு நினச்சிக்கிட்டே அப்படியே விட்டுட்டேன். இல்லைன்னா அந்த இடத்துல கார் விட்ருப்பேன். சூப்பர் தம்பி, அருமை தம்பி. 20 FPS கேம் ஓடுது. என்ன சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். இவனுங்க தொல்லை பெருந்தொல்லையாக இருக்குது. திரும்ப அடிச்சு நவுத்த போகிறான் தெரிஞ்சிடுச்சு. லோ டேமேஜெல்லாம் வாங்கி கூட இப்படி இருக்குன்னா என்ன பண்ணுவேன் நான்? சொல்லுங்கள், என்ன பண்ணுவேன் நான்? என்ன கார் வந்திருக்கு? ஃபெராரி, நிசான் ஜிடிஆர் வந்திருக்கு. பெட்டிஸ் கார் வருவான்னு பார்ப்போமா? பாப்பா பெட்டிஸ் கார் வருவியா? ஓகே இன்னொரு வாட்டி கரெக்டாக விளாட்றானுங்களான்னு செக் பண்ணி பார்ப்போமா? ஒருவேளை இப்போ சப்போஸ்
மாற்றிருந்தானுங்கண்ணா. ஆனால் நிசான் ஜிடிஆர் கார் வந்து பறக்கும், அது எனக்கே தெரியும். ஷார்ட் இன்ஜின் இல்லை, அதே வளர்ப்பு தான் பண்ணியிருக்கானுங்க. பார்த்தீங்கன்னா எம்புட்டு மொல்லமாக நகருதுன்னு. ஓகே, தெரிஞ்சிடுச்சு இவனுங்களோட உள்கூத்து என்னான்னு. லைட் டவுன்லாம் இவனுக்கு கொடுத்து தொலைக்க மாட்டானுங்க. ஓகே, இன்னும் அந்த மாற்றலை. இதில் வந்து நம்ம நல்லா லெசன் கற்றுக்கிட்டோம். அவன் இன்னும் எதையும் மாற்றணும் போடு முடிச்சிட்டாங்க. கர்மம் முடித்தான். பிரிட்டிஷ்காரன் வந்தாலும் கொடுக்க மாட்டான். ஏன் ரேஸ் ஓட்டினா க்ளோஸ் ஆஃபீஸ்னு காட்டுது? டவுட்டாக இருக்குது. சீக்கிரம் தம்பி, ஜஸ்ட்டு மிஸ் ஃப்ரெண்ட்ஸ். நானும் முட்டிடுவேன்னு நினச்சேன், ஆனால் முட்டலைன்னு சொல்ல வந்தேன். அப்பா சூப்பராக ஒரு முட்டு தம்பி. தம்பி சூப்பராக முட்டிட்டீங்க தம்பி. நீங்கள் ஆரம்ப தம்பி, அப்படி இப்படி வாங்க தம்பி நீங்கள். நைஸ் இறங்குங்க தம்பி. அப்படியே அந்த இது இருந்தால் அந்த வாயில் வழியா ரிப்பேர் பண்ணுற இடத்துல நம்ம மைக்கில் வந்துட்டு இந்த வேலையை முடிச்சிருப்பாப்புல. ஓகே, இப்போ வந்துட்டு இதை நான் அந்த இடத்துல நிறுத்திட்டு லைட்டாக கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி தம்ப்நெயிலுக்கு சரி தம்ப்நெயில் போட்டு அப்படியே கொஞ்சம் எடுத்துகிட்டு எப்படி தம்ப்நெயில் கொஞ்சம் போட்டோ எடுத்துகிட்டு உங்களுக்கு கலெக்ஷன் காரை சொல்கிறேன். சூப்பர், இறங்குடா. நல்ல வேலை, கிளிச் ஆகிடுமோன்னு நினச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா அருமையாக நம்ம கார் நிற்குது. இதையும் ஒரு தம்ப்நெயிலுக்கு ஒரு பிக் எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுப்போம். ஓகே தம்பி, நீங்கள் இது கருமத்தை ஒயிட் கார்னு அப்பப்போ சொல்லுங்கடா. இந்த காலத்துக்கெல்லாம் ஒயிட் கார்னு சொல்லி பேர் எழுதி வைங்கடா. சரி, ஒயிட் கலர்னு சொல்லி பேர் எழுதி வைங்கடா. ஐயோ, ஏதோ வளரிட்டுக்கிறேன் நான். ஓகே சூப்பர். இந்த பக்கமாப்பா, இந்த இடத்துல சூப்பர்ப்பா. தம்பி நீங்கப்பா. அவ்வளோதான் கைஸ். அப்படியே தம்ப்நெயிலுக்கு மட்டும் ஒரு பிக் எடுத்துக்க வேண்டியதான். ஓகே, இப்போ லைனாக நம்ம சொல்லிட்டு வருவோமா? இருங்க, நம்மள்கிட்ட ப்ளூ கலரு என்ன கலர்னு தெரியல. இது கர்மத்தை இப்படி ஒரு கார் இருக்குது, நெகட்டிவ் ஸ்கூப். அடுத்து ஒயிட் கலரில் அற்புதமாக ஒரு நெகட்டிவ் ஸ்கூப், ரெட் கலரில் பிரம்மாண்டமான நெகட்டிவ் ஸ்கூப், பச்சை கலர், அதுக்கப்புறம் இந்த ப்ளூ கலர். ஓகே, சும்மா அருமதையாக 5 கலர் இருக்குது. இதுதான் நம்மளோட அடுத்த கலெக்ஷன் கார். இப்போ தம்ப்நெயிலுக்கு ஒரு பிக் எடுத்துக்கிறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த கேம் ப்ளே வீடியோ. மீண்டும் ஓர் நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர் சந்தோஷ். லவ் யூ ஒன். டாட்டா, பை பாய். இந்த கேம் ப்ளே பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சந்தோஷ் சேட்டை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்டாக தான் இருக்கும். சரி, என்னது கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஏன்னா உள்ளே நிறைய கண்டென்ட் இருந்துச்சு. ஏன்னா புது கலெக்ஷன் கார் இருந்த கலெக்ஷனை விற்கணுன்னா கொஞ்சம் லேட் ஆகும்ல. ஓகே, ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், பை.